ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். வாங்க நாங்கள் இன்னைக்கு சிக்கன் மண்டி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து சிக்கன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக, சின்ன பீஸு கூட செய்யலாம், உங்கள் இஷ்டம். நான் வந்து இவ்வளோ இந்த சைஸ் மட்டன் வந்து சிக்கன் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த பாருங்கள் பீஸு எப்படி இருக்குன்னு. இது மாதிரி பீஸ் போட்டால் உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இது இருக்கும். நாங்கள் வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் சின்னதாலே செய்யலாம், உங்கள் இஷ்டம். அது எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான மசாலா வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு 3 ஸ்பூனு தனியா, லவங்கம் வந்து ஒரு 10 லவங்க, பட்டை வந்து ஒரு 4-5 பட்டை, 2 ஸ்பூனு மிளகு, ஜாவித்ரி, இது ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், ஜீரகம் 2 ஸ்பூனு, இது வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் இந்த பூ, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் வந்து ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்து நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது எண்ணெயெல்லாம் இல்லாமல் சும்மா வறுத்துக்கணும். நாங்கள் இது நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இதுதாங்க மண்டி மசாலா. இது அரைச்சா தான் உங்களுக்கு மண்டி டேஸ்ட்டு வரும். நல்லா கொஞ்சம் வறுத்து அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மாதிரி நைஸாக மண்டி மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாம். ஒன்று நான் செய்கிறது 2.5 கிலோ. அதில் வந்து 2 ஸ்பூன், அரை ஸ்பூன், 2 ஸ்பூன் போடலாம். இது வந்து இருக்கட்டும், நாங்கள் வந்து பிரியாணியில் கூட போடணும். அப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் போடலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். எலுமிச்சப்பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம் கொட்டை எடுத்துட்டு இதில் அப்படியே போடுங்க. போட்டுட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. மசாலா கலக்கிட்டு இதில் வந்து இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு நான் நல்லா தடவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சுடுங்க. நல்லா இது வந்து மேக்னேட் ஆகணும். நல்லா மசாலா எல்லாம் உள்ளே போகணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வச்சுடுங்க. இப்போ வந்து நாங்கள் பிரியாணி இது பண்ண பார்க்கலாம் வாங்க. இது வந்து மந்திக்கு ரைஸ்க்காக, இது இப்போ பிரியாணிக்காக பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து எண்ணெய் போட்டுட்டு 200 கிராம் எண்ணெய், இது வந்து லவங்க, பட்டை அதுலேயும் போட்டுருக்குறோம் மண்டி மசாலா. இதுலேயும் கொஞ்சம் வாசனைக்கு போடலாம் நாங்கள். பிஸ்மில்லாஹ். அப்புறம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் தாங்க. 1 கிலோக்கு ஒரு 2 வெங்காயம்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கணக்கு வருது. 2 கிலோக்கு போடலாம். இதுவும் சும்மா இது வந்து காரம் வந்து நாங்கள் மிளகாய்த்தூள் போடுறதில்ல. இது வந்து மிளகும் போடுவோம், இதுவும் போடுவோம். பச்சை மிளகாய் இதுவும் ஒரு 7-8 மிளகாய் போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக வதக்கணும், அவ்வளோதான். ஜாஸ்தி வதக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் போடுங்க. சும்மா லைட்டாக வதக்கிங்க. உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் சிக்கன்லேயும் உப்பு போட்டுருக்குறோம். இதில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது அரிசியில் தான் நாங்கள் போட போகிறோம். அரிசிக்காக தான் போடுவோம். உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த சிக்கன் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது வச்சிடலாம். இது வதக்கின பிறகு இது வந்து இதில் போடணும். நாங்கள் போட்டு வேக வைக்கணும். இது வதக்கினது போதுங்க, ஜாஸ்தியாக வதக்கக்கூடாது. இது சும்மா
சும்மா ஒரு லைட்டாக தான் இருக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன்னா 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் இது பச்சை வாசனை போயிட்டோம். அப்புறம் இந்த மந்தி மசாலா வந்து 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன்னா 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போடலாம். கொஞ்சம் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா இதாகிடுச்சுங்க. இது வந்து கருகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி லைட்டா போட்டு, ஏன்னா அடி பிடிக்கும் கீழே எண்ணெயிலேயே நாங்கள் வறுக்கிறோம்ல, அதனால அவ்வளோதாங்க. இது வந்து இப்போ இந்த சிக்கன் வந்து இதில் போடலாம். நாங்கள் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது அப்படியே போடலாம். இதில் சரிங்களா? நல்லா கொதி வைப்போங்க. இது நாங்கள் எல்லாம் போட்டுவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாம் போட்டுட்டு இதில் மசாலா கூட இருக்கு, அதுலேயே போட்டுக்கலாம். அதில் நல்லா இது சிக்கன் வந்து 2 வரைக்கும் பார்க்கலாம். நாங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா வேகுது. இது வந்து நாங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா வேகட்டும். இந்த கறி வெந்த பிறகு நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துக்கும் போது காமிக்கிறேன். நல்லா கறி வந்து வெந்துச்சு. போதும், அரவேற்காக தான் வெந்தணும். ஏன்னா இந்த கறி வந்து நாங்க எடுத்து மசாலா தடவி வறுக்க போறோம். சிக்கன் 65 மாதிரி வறுக்க போறோம். அதனால இந்த கறியெல்லாம் எடுத்துக்கலாம். நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் எடுத்துட்ட கறி. இது வந்து இந்த கறி வந்து நல்லா ஆறட்டும். இதுல மசாலா தடவி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த கப்பால 4 கப்பு இருந்துச்சுங்க அரிசி. இதுல வந்து நான் 8 கப்பு போட போறேன். ஏன்னா இதுலயே முதலையே தண்ணி இருக்கு, அதுல 1.5 கப்பு இருக்கும். அதனால நான் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நீங்க 1.5 கப்பு இருந்துச்சா, 2, 3, 8 கப்பு போடணுங்க. அதோட சேர்த்து 8 கப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். அரிசி போடலாம். 8 போட்டுட்டேன் நான். அவ்வளவுதான். இது வந்து நல்லா கொதி வரட்டும். நான் அரிசி வந்து அரை மணி நேரம் முன்னாடியே நான் கழுவி ஊற வச்சுட்டேன். நல்லா இது கொதி வரட்டும். அப்புறம் இந்த காஞ்ச எலுமிச்சம் இருக்கு இல்லைங்க, நீங்க கேட்டாலே கொடுப்பாங்க. நான் வந்து கழுவி நல்லா இது வச்சுட்டேன். இதுல தாங்க மெயின் மண்டியில போடணும். அப்படி இல்லைன்னா நீங்க முழுசா எலுமிச்சை பழம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா கருப்பாயிடும். அது போட்டுடுங்க. இது போட்டுக்கலாம். ஒரு 3 போடுறேன் நான். அப்புறம் இந்த மந்தி மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி போட்டு நல்லா இது உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். அரிசி போடலாம். நாங்க தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி. இப்போ வந்து இந்த அரிசி நல்லா தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டேன். இதுல போட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கலக்காதீங்க. அரிசி வந்து உடைஞ்சிரும். சும்மா லைட்டா கலக்கி உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க. பார்த்துட்டு மூடிடுங்க. உப்பெல்லாம் கரெக்டா இருக்குங்க. அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து நெய்ல போட்டு வதக்கி சும்மா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தா இறக்கி அது வதக்கி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இந்த கறி வந்து நல்லா
சூடெல்லாம் போய் ஆறிச்சு. இதுக்கு வந்து நாங்கள் மசாலா தடவிக்கலாம். மசாலா தடவி ஃப்ரை பண்ணணும். அங்கே பார்க்கலாம். இதுலேயே மசாலா இருக்குது கொஞ்சம். இது வந்து இந்த மந்தி மசாலா இருக்குல்ல, மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சுல, அது போட்டுக்கலாம். நான் போட்ட அளவு எல்லாம் இது கரெக்டாக இருக்குங்க. போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் இருக்குது, போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடலாம். கலர் வேணும்னா நீங்கள் கலர் கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போடணும். நான் கலரெல்லாம் போட மாட்டேன். இதுலேயே உங்களுக்கு கலர் வந்துடும். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். இது வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள். உப்பு கொஞ்சம், ஏன்னா அதுலயே உப்பு இருக்கு, நீங்க பார்த்து இதுல போட்டுக்குங்க. இதுல வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு கலச்சி வச்சுக்கோங்க. இது மசாலா வந்து இதுல தடவி இது வந்து வச்சுக்கலாங்க. தடவி ஃப்ரை பண்றதுக்கு நான் தடவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பக்கம் வந்து மந்தி வந்து தம்ல வச்சுட்டேன். நல்லா பாருங்க, இப்படி உதிரி உதிரியா வந்திருக்கு. இன்னும் வந்து தம் ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நான் இதுல வந்து கடையில எண்ணெய் போட்டு இந்த சிக்கன் வந்து மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். இதை வந்து நாங்கள் இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா இது தம் ஆயிடுச்சு. இதில் வந்து நாங்கள் பாருங்க, ஒரு பக்கம் வந்து நான் மண்டி ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டேன். ஒரு துண்டு கறி வந்து சுடு பண்ணி நல்லா கொஞ்சம் நெருப்பு வர வரைக்கும் நல்லா சுட்டுக்கலாம். இது சுட்டுட்டு அதில் வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புகை வாசனை அதில் இறங்கி ஸ்மெல் இறங்கி சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும். அதில் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நல்லா வந்து நெருப்பு வந்துச்சு. இதில் வந்து நாங்கள் வச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இது ஒரு அப்படியே நெய் போட்டு இதில் மூடி அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் மேலே ஏதாவது இது வச்சிருங்க, அவ்வளோதான். இது வந்து நாங்கள் சேவ் பண்ணும்போது திறந்துக்கலாம். இந்த பக்கம் வந்து இதில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து வறுத்துக்கலாம். இதில் நாங்கள் போட்டு வறுத்துக்கலாம். போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நாங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மண்டி. வாங்க சாப்பிடலாம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.